ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மூவி ஸ்பூஃப் யார் படைச்சு காயப்படுறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது, வழக்கமா சொல்றதா. பட் ஏன் இப்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். அதனால இந்த மூவி ஸ்பூஃப் வழக்கமான ஒரு ஸ்பூஃப் தானே தவிர தனிப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் காயப்படுத்துறதுக்காகவோ இல்ல அவமரியாதை செய்யறதுக்காகவோ எடுக்கப்பட்டது கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா இந்த கதையோட கேட்டூன்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஸ்பூஃப். சோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அல்ல. டேய் என்னடா அல்ல அல்ல இருக்க? ஏடா சாடி அல்ல போற? இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. டேய், இந்த கருபத்துல அவட தூக்கிட்டு வெளியில வருவல்ல, அப்ப படிக்கல போல கீழே இறங்கு. அட ஆமால. சரி, அப்ப இன்னொரு கமலஹாசன் பாட்டு பாடுறேன். டேய் அதெல்லாம் வேடா, ஒழுங்கா உள்ள இறங்கு. இல்ல, நான் பாடி போட்டு தான் இறங்குவேன். ஐயா டேய் யாராவே என்னடா இப்படி பண்ற? சார் அவளை பாட விடுங்க சார், இல்லாட்டி பேசியா இருப்பா. இது வேறயா? சரி பாடி தொலை. மாட விளக்க யாரு இப்ப தெருவாரோ ஏத்துனா. எனக்கு போதே இளவு பாட்டை பாடிக்கிட்டு இறங்குது பாரு, விளக்குட பாருச்சா. ஹாய் காய்ஸ், என்ன எல்லாரும் குட்டன்னு கூப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு இப்ப பிளாஷ்பேக் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்காம இருந்தா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வரும், அதை மலையாளத்துல பாருங்க, தயவு செஞ்சு தமிழ்ல பாத்துறாதீங்க. சரி, சும்மா தானே இருக்கேன், ஒரு டூருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்புங்க. யோ பாத்து விடுங்க ஐயா. சாரி தம்பி ஐயா பாத்து விடுயா. அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வரேன்னு சொன்ன ஒருத்தன் வரல. அவனுக்கு பதிலாக எவனாச்சும் ஒரு பரதேசி இழுத்துட்டு போலான்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த பரதேசியோட தம்பி பரதேசி, ஐயோ அந்த பரதேசியா, அது வேண்டாம், அதுக்கு போல அந்த பண்ணாடியை கூப்பிடலான்னு சொல்லி சொன்னுச்சு. சரி, அதுவும் நல்ல ஐடியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பரதேசிக்கு போல அந்த பண்ணாடியை கூப்பிடுறதுக்கு அது வீட்டுக்கு நான் போனேன். அதுதான் நான் வாழ்க்கையிலே பண்ண மெகா தப்பு. மெகா தப்பு கூட இல்ல, மெகா ஹிட், சூப்பர் ஹிட் தப்பு. உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. எது காசு இல்லையா? சரி, அப்ப நீ ஒன்னும் வர வேண்டாம், வீட்லயே கடை அப்படின்னு அப்பவே சொல்லி அந்த பண்ணாடியை அப்பவே கழட்டி விட்டுருந்தேன்னா அப்பவே படம் முடிஞ்சிருக்கும். ஆனா என் நேரம் காசு தானடா, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்ன சாப்பாடுக்கு தானே காசு வேணும், நான் வாங்கி தரேன். ஆனா கொஞ்சமா தான் நீங்கணும். ஓசில வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சட்டி சட்டியா கொட்டிக்கிட்ட அங்கேயே விட்டு வந்துருவேன். சரிடா குட்டா. அப்புறம் குளிருக்கு போட்டுக்கிறதுக்கு ஜாக்கெட் இல்லடா. அட ஜாக்கெட் தானடா, நான் ஒன்னு வச்சிருக்கேன், தார வா. அப்புறம் ஜட்டி கூட. என்ன அதுவும் தரணுமா? நீ வர வேணாம் போடா. சரி வரேன். ஏன்டா தம்பி எங்கடா போறியா? போகும்போதே எங்க வரணும்னு கேக்குது பாரு, வெள்ளங்கண்ண மறத்தேன். எப்படியோ ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பி நைட்டு பழனிக்கு வந்தான். அங்க வந்ததும் அடிவாரத்துல தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, ஆண்டவா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது பார்த்து செய்யணும் வேண்டிக்கிட்டேன். அது அவர் காதுல எப்படி விழுந்துச்சா தெரியல, வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. கர்த்தர் தான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா முருகரும் அப்படிதான் பண்றாரு. எல்லா சாமியும் பேசி வச்சுக்கிட்டு நம்மள செய்யறா அவ்வளோ இருக்கு. சரி அதை விடுங்க, அது எப்போதும் நடக்கிறதுதான். ஒரு வழியா டூர்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் குறுக்க பூந்து குணாக்கேவுக்கு போலாம்டா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அவன் யாரு தெரியுமா? டே குட்டா, அங்கடா தனியா பேசிக்கிட்டு இருக்க? இந்த இவன் கேடு வர வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஊர்காட்டுல யார் யாருக்கோ பல்லு வலி வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. வந்திருந்தா வாய முடிக்கிட்டு இருந்திருப்பேன். நாங்களும் நிம்மதியா டூரை முடிச்சு வீட்டுக்கு போயிருப்போம். என்னடா கயிற விடவா? விட. அப்புறம் நாங்க குணாக்கேவுக்கு வந்து எல்லாத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தோம். என்னது? வவ்வாலு. ஹே வவ்வால், இங்க யாரு? நான் யார் தெரியுமா? ஐ அம் பேட்மேன். இது நீயா? பேட்மேனா? சீ கருமா, கெலட்டு மேன். யார பார்த்து கெலட்டு மேன்ங்கற? நொறுக்கி போடுவேன். அட்டாக்! இருங்க ஐயா, இருங்க. டேய் என்னடாச்சு, ஒரே வவ்வாலா வருது? அது ஒண்ணு இல்லடா, வவ்வாலுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, அதான் எல்லாத்தையும் துரத்தி விட்டேன். ஆடா கோப்பேதாடே, ஏன்டா இவ்வளவு எப்பரா கூட வச்சிருக்கீங்க? சரி கதைக்கு வரேன். அப்புறம் நாங்க குணாக்கேவுக்கு வந்தோம். எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தவங்க எல்லாம் பாறையில அவங்க கேங்கோட பேரை எழுதி வச்சிருந்தாங்க. சரி நம்ம கேங்கோட பேர் எழுதுவோன்னு சொல்லிட்டு நான் மஞ்சுமல் பாய்ஸ் பேர் எழுது அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பரதேசி எல்லாம் ஓடியா வந்து போட்டோ எடுத்துக்க, மஞ்சுமல் பாய்ஸ் எழுதிருக்கோம். அதான் எல்லாம் வா வந்து போட்டோ எடுத்துக்க. எடா சுபாஷ் வாடா. டேய் அதெல்லாம் இருக்கட்டும்,
அது என்னடா மஞ்சள் பாயசம் எழுதி சொன்னா மஞ்சப்பள்ளு பாயசம் எழுதி வச்சிருக்கீங்க? என்ன மஞ்சள் பல்லு பாயசா? ஆடா ஆமா. டேய் என்னடா இப்படி எழுதி வச்சிருக்க? பாக்குறவங்க அப்புறம் என்ன நினைப்பேன்? பல்லு உள்ள கதை எங்க நினைக்க மாட்டேன். அழிக்கா முதல்ல ஆட பாரு. இரு நான் வந்து எழுதுறேன். அப்படியே அதுல வருஷமும் போட்டா. என்னடா ஆச்சு? ஏன்டா எல்லாரும் இப்படி பாக்குறியா? சுபாஷ். சுபாஷ்? சுபாஷ் கண்ணா என்ன மருவத்திலையும் வைத்த கலக்குதாமா? ஏன்டா இப்பதான்டா இருந்துட்டு வந்தேன். எப்ப பாரு திங்கிறது பேல்றது இதான் வேலை. ஏய் அது இல்லடா, சுபாஷ் குழிக்குள்ள விழுந்துட்டாடா. எதோ விழுந்துட்டானா? விழுந்துட்டா தூக்கிட வேண்டியதாடா. ஏன்டா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறிய? இல்ல இப்ப வழக்கமா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கீழே விழுந்துட்டேன் இல்ல குளிக்கல விழுந்துட்டானு ஒண்ணுவோம். டேய் பாத்துடா பையரா எந்திரா அப்படின்னு சொல்லி எழுப்பிடுவோம்ல. இல்ல கிட்ட போயாச்சும் என்னன்னு பாப்போம்ல. ஆனா இவங்க ஏற்கனவே அந்த குழிய பத்தி தெரிஞ்சவங்க மாதிரி அப்படியே ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு மலை மாடு மாதிரி நிக்காங்க. அப்புறம் நாங்க அந்த குளிக்கிட்ட நின்று கத்தி கத்தி பார்த்தேன் சுபாஷ் சுபாஷ்னு. நாய் கேட்கவே இல்லை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பாதி பேர் இங்க உட்காந்து இந்த இடத்தோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டோம். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலேயே இந்த இடத்தோட டேஞ்சரை உணர்ந்து இந்த இடத்துக்கு பேரு டெவில்ஸ் கிச்சன் வச்சேன். டெவில்ஸ் கிச்சன்னா என்ன? சாத்தானின் சமையலறை. ஏங்க சாத்தான் என்ன சமைச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்? கிச்சன் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சாத்தானின் கக்கூஸ் தான் வைக்க முடியும்? மூடிட்டு கதையை கேளுங்க தம்பி. இதோட ஆழம் சுமார் 900 அடி இருந்து 2000 அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க 5 கிலோமீட்டர்னு. சில பேர் சொல்றாங்க இது பொத்துக்கிட்டு பூமியை விட்டு வெளியிலே போயிருங்கிறாங்க. யார் அந்த சில பேர்? சில பேர்னா யாரு? நாங்க தான். போர் அடிச்சா நானும் பக்கத்து கடைக்காரனை ஏதாச்சும் உருட்டிட்டு இருப்போம். அடவன் பல்லு கருக. அப்ப எதுதான் உண்மை? எது பல்லு கருகவா? ஏப்பா தம்பி, பெரிய மனுஷன் கூட பார்க்காம இந்த வார்த்தையை விடுற? நீ எல்லாம் மொட்டையா போயிருவ தம்பி. ஏற்கனவே முடியெல்லாம் கொட்டி சொட்டையா போயிட்டு இருக்கேன். இதுல மொட்டையா போயிருவன் வேற சாபம் வரியா? நொறுக்கிப்படுவேன். தம்பி மண்டைக்கு மேல உள்ளதை நம்பி வாழாத, மண்டைக்குள்ள அடே, உள்ளதை அடே, நம்பி கொஞ்சம் வாழு. கோவப்படாதீங்க. பொறுமையா இருங்க. என்னையா வாழு பேருன்னு இருக்க? டேய், உனக்கு டேய், அவ்வளவுதான், நீ குத்தா, மட்டும் கொஞ்சம் பாத்துக்க. பொறுமையா இருடா. நம்மளே சுபாஷ் உள்ள விழுந்துட்டாரு கவலையில இருக்கோம். இந்த இடத்துல இந்த சட்டையெல்லாம் தேவையா? இப்ப அவன் விழுந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. விழுறதுக்கு முன்னாடி என் ஜாக்கெட்டை வாங்கி மாட்டிட்டு பூசிட்டேன். அட பாவி, அப்படி அவனுக்காக வருத்தப்படல, ஜாக்கெட்டுக்காக தான் வருத்தப்படுற. அப்படின்னு இல்ல, அவனுக்காக தான் வருத்தப்படுறேன். பட் ஜாக்கெட் இருந்தா கொஞ்சம் குளிருக்கு இதமா இருக்கும்ல நேரத்துக்கு, அதுக்கு சொல்றேன். ஏன் தம்பி, ஜாக்கெட்டே எத்தனோண்டுதான் இருக்கு, அது எப்படி குளிருக்கு இதமா இருக்கு? ஐயோ அங்கிள், நீங்க சொல்றது பொம்பளை ஜாக்கெட், நான் சொல்றது ஆம்பளை ஜாக்கெட். என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப உங்க ஊர்ல ஆம்பளைலாம் ஜாக்கெட் போடுவீங்களா? ஏ அப்பா, இப்ப என்ன காமெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிக்கி பிக்கி கிக்கி பிக்கிங்கிற? உன்னையெல்லாம் இந்த கைதி படத்துல வர நெப்போலியன் மாதிரி இருக்குங்கிறதுனால சும்மா வர்றேன். இல்ல நான் வரைக்கும் போடுவேன். டேய் என்னடா இங்க சத்தம்? நீங்கதாடா? ஏடா உங்களுக்கு கேரளால இடமே கிடைக்கலடா, இங்க கொண்டாந்து அவட தள்ளி விட்டுருக்கிய? ஐயோ டாகெல்லாம் அவட தள்ளி விடல சார், அவடா தடுக்கி விழுந்துட்டா. எங்க ஸ்டேஷன்ல இருந்து விட வந்துச்சு? அவரு வந்து இங்கதான் அது வந்து. என்னையா அவர்ட்டு இருக்க? என்ன சரக்கடிக்கு போயிட்டாடா? இல்ல சார், அது வந்து அவர் வரும்போதே எங்க பயல்கிட்ட சொல்லி போசில சரக்கு வாங்கி குடிச்சுட்டு தான் சார் வந்தாரு. அப்படியா? அப்ப நமக்கு வாங்கி வச்சிருப்பேன். சரி எங்க அவன்? அது வந்து அதான் சார், குடிச்சிட்டு போதையில குழி எட்டி பார்த்தாரு, அப்படியே அதுக்குள்ள விழுந்துட்டாரு சார். என்னையா சொல்ற? அவட விழுந்துட்டாடா? அவராளுகள யாரோ பிடிச்சி தள்ளி விட்டா அவ்வளோ இருக்கு. என்ன பண்ண சொல்றிய? அவர் நல்ல போலீஸே கிடையாது. பத்தாவதுக்கு பசங்களை வேற போட்டு அடிச்சாரு. அந்த காண்டில் எவனும் தள்ளி விட்டுருப்பேன். இல்லைன்னா அந்த கேங்ல நீ தான் வயசான பயலா இருக்க, எந்திரிச்சு கிளம்புடா சொட்டேன்னு திட்டினதுக்காக நான் கூட தள்ளி விட்டுருக்கலாம். யாரும் அவனால இருக்கலாம். யோ நிலம புரியுதா இல்லையா? குளிக்கல கிடக்குற உயிரோட இருக்காடு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. பத்தாவதுக்கு எங்கால வேற ஒருத்த உள்ள கிடக்க, எவனாச்சும் இறக்கி விட்டு தூக்கிட்டு வாயா. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க சார். எல்லாரும் பயப்படுறாங்க. குழிய பார்த்தா நமக்கே வைத்த கலக்குது. சின்ன பையனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப என்னதான் வரலாக்குற? பேசாம நீங்க இறங்குறீங்களா? எது நாடா? ஏடா குளிக்குள்ள இறக்குற வயசாடா எனக்கு? பின்ன வேற என்ன பண்றது? தம்பி கண்ணாடி, நீங்க இறங்குறீங்களா? அது வந்து சார், உள்ள இறங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தயக்கமா இருக்கா? என்னையா சொல்ற? அவன் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான் சார், இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அது சரி. இந்நேரம் சுபாஷ் யாருதான் யோசிக்காம குதிச்சிருப்ப. விழுந்தது சுபாஷ் தானே, அதான் யோசிக்கிறவள இருக்கு. அது வந்து சார், அப்படிலாம் ஒன்றும். அப்படியா இருந்தாதான் நானே உள்ள இறங்கிருப்பேன். பாத்தியா பெருச, பொம்பளை பிள்ளைய ப்ரொஃபைல் பிக்சர் பாத்துட்டாலே தேடி போய் லைக் போறாங்க. குழுக்குள்ள விழுந்தா சுபா இருப்பாங்களா?
சரி இப்ப யாரதான் இறக்கி விடுறது உள்ள? சார் நான் இறங்குறேன் சார். எது டியா? ஏடா உனக்கு எனக்கு ஒரே வயசுதாடா. நீ எல்லாம் விட இறக்க வேண்டாம், ஏதாவது ஆயிப்பேரு போ. ஓகே சார். சார் நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அவன் மட்டும்தான். அவனை எப்படியாவது பிடிங்க, பிடிச்சி இறக்கி விடுங்க. அப்படிங்கிற சரி அவட்டே பேசி பாப்போம். சரி தம்பி, உடைய பார்த்தாலும் இந்த மலையாள படத்துல கேரம் போர்டை வச்சே பேய கிளப்பிடுற பயபார் இருக்கு. அதனால நீயே இறங்கு. ஓகே சார் நான் இறங்குறேன். நண்பனுக்காக நீ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறியா? உடனே நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? அடா அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார். பரதேசி நாய் குதிக்கும் போதே என் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு குதிச்சிட்டேன். அதை எடுத்துட்டு வரதான் போறேன். ஆனா இதுக்குதான் போறியாடா? தெரியாம பாராட்டி விட்டுடு. அது மட்டும் இல்லாம விஷயம் தெரிஞ்சா அவன் தம்பி போன் பண்ணி ஒரே அழுக. ஐயா பாவா அண்டடுக்காக அழுகுற அவள இருக்கு. ஆடா அதுக்குள்ள சார், இவன் போட்டிருந்த பெல்ட்டை அவன் தம்பி விட்டு அதுக்குதான் அவன் அழுகுறேன். ரைட்டு, நல்ல தம்பி நல்ல ஃப்ரெண்டு. சரி இந்த வீடா போட விட சொந்தமா எதுவுமே வச்சிருக்க மாட்டாடா, பூரா ஓசியா வாங்கி வச்சிருக்கியா? ஆடா அவன் இந்த டூருக்கு வந்ததே ஓசிதான் சார். நான் தான் சாப்பாடு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலயும் வீட்டுல இருக்கும்போது 4 இட்லி தான் சார் திம்மேன். இங்க வந்து பார்த்தா 12 இட்லி 2 ஆம்லெட் திங்கிறேன். இப்ப புரியுதா நான் எப்படி உள்ள வந்தேன்னு? ஆஹா என்ன திடீர்னு இப்படி ஆகுது? டே சுதி, சுதி. என்னடா அப்படியா? தைரிய சார்ட்ட கேட்டு பாக்குறேன். என்ன ஆச்சு சார் அவளுக்கு அவளுக்கு ஒடுக்கு வருதா சார்? என்ன ஒடுக்கு வருதா? என்னடா ஸ்கூல் பையன் மாதிரி படிக்கிட்டு இருக்கிய? உள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே போயிட்டு வரது இல்லையா? உள்ள இறங்குறதுக்கு அப்புறம் தான் ஒட்டுக்கு வரும், 2க்கு வரும், எல்லாம் வரும். கொஞ்ச நேரம் அடக்கிக்க சொல்லு. டேய் கொஞ்ச நேரம் அடக்கிக்கடா. இல்லடா சுதி, டேங்க் வெடிச்சிரும் போல இருக்கு. சார் பாவ டேங்க் வெடிச்சிரு போல இருக்கு. அட என்னடா வைங்க, சரி கயிறை லேசா லூஸ் பண்ணிட்டு அப்படியே அடிச்சுட சொல்லு. என்ன சார் சொல்றீங்க? கீழே சுபாஷ் கிடக்குறாடு. அடாவே கிடந்தாடையா, அடிச்சுட சொல்லியா? இதுக்கு அடியில மேல தூக்கிட்டு இருக்க முடியாது. டே குட்டா, அங்கடியே அடிச்சு விடுவேட்டா. அப்படியா? சரி. ஏ சுபாஷ், மறுபடி மழை வருது, கண்ணை முடிக்க. என்னடா முடிஞ்சா? கயிறு இறக்க சொல்லவா? இறக்கு இறக்கு இறக்குங்க சார். டேய் ரொம்ப நேரமா சுபாஷோட சவுண்ட் எனக்கு கேட்கவே இல்ல. உனக்கு கேக்குதா? எனக்கும் கேட்கல, இரு கூப்பிட்டு பாக்குறேன். சுபாஷ், டே சுபாஷ், எடா சுபாஷ். பேசுறான்டா. என்ன பேசுற? அது டே ஏதாவது பேசுறா. மூணார் போணும். என்ன 3 6? டேய் 3 3 6 மூக்க நோண்டி பாருங்கறான்டா. அப்படியா சொல்ற? குழிக்குள்ள விழுது நாய்க்கு கொழுப்பு போறதா பத்தியா? வீட்டுக்கு போய் லாலேட்டம் படத்துக்கு. என்ன லாலேட்டம் 4 4 8? டேய் 4 4 8 அப்புறம் ஏதோ சொல்றான்டா. அப்படியா சொல்ற? பாரதேசி ராய் அவட அப்படியே விட்டுருக்கடா. தம்பி அப்படியே எங்கால் இருக்கானு பாக்க சொல்லு. டே குட்டா, அது போலீஸ்கார் உள்ள விழுதாருல, அவர் இருக்காரான்னு பாப்பியாட்டா. அவரெல்லாம் காணோம். சவுண்டும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல. தம்பி நான் இங்க தான் கிடக்குறேன், உன் ஃப்ரெண்டுக்கு கீழே. எப்படியாவது நான் காப்பாத்துறா. இனிமேல் லஞ்சமே வாங்க மாட்டேன்டா, அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன்டா. என்ன நம்புடா பிளீஸ்டா, நான் கூட்டிட்டு போடா. இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? பட் நான் அந்நியன் பரம்பரை சார். உங்களை மாதிரி ஆளுகளுக்கு என் கோர்ட்ல நோ மெர்சி. டேய் அவ தெரியறாடா, லைட் அடிச்சு பாருடா. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரே இலதலையா தான் கிடக்கு. சேரும் சத்தியமா இருக்கடா. அம்மா என்னடாச்சு? ஏதோ கண்ணு தெரியுதுடா. அப்ப இவ்வளவு நேரம் கண்டு தெரியாமதே போயிட்டு இருந்தியா? அட ஏன் கண்ணு இல்லடா, ஏதோ 2 கண்ணு மட்டும் இலதலைக்குள்ள இருந்து தெரியுதுடா. அப்படியா? ஐயா விடுதல அப்படியே பாடி செதறி இருக்கு போ. சரி அப்ப 2 கடை மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டு மூக்கு வாய் காது கிடைக்கிறாரு தேடி பாரு. சரி கையில இறக்கு. என்ன சுபாஷ் எப்படி இருக்க? முதல்வன் அர்ஜுன் மாதிரி கிடக்குறியாடா. ஆமா எங்கடா என் ஜாக்கெட்டு? பேருக்குதுன்னு கழட்டி வீசிட்டியா? ஆனா பாவி, நான் அதுக்காக தான் வந்தேன். அதெல்லாம் கிழிஞ்சிச்சுடா. எது கிழிஞ்சிருச்சா? ஐயா டேய், இவன் என் ஜாக்கெட்டை கிழிச்சு போட்டான்டா. அட யாரா ஜாக்கெட்டு நான் உடனே அங்கிள்ட்ட வாங்கி தரேன், நீ வா. ஜாக்கெட் இல்லாம எப்படா? நான் வந்ததே அதுக்காக தான்டா. என்னால முடியலடா. ஐயா என்ன அழுற?
சார் நீங்க உங்க ஜாக்கெட் தர சொல்லுங்க அப்பதான் வருவேன். தம்பி இது என் பொண்டாட்டி வாங்கி கொடுத்ததுயா. யோ உன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த ஜாக்கெட் தானே கொடுக்க சொல்றேன். உன் பொண்டாட்டி வாங்கி கொடுக்க சொல்றேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியா? சரி இருங்க தம்பி, நான் என் ஜாக்கெட்டை தரேன் வாங்க. நெசமாவா? நெசமாத்தா வாங்க. சரி. ஐயோ கயிறு எப்படி கட்டுறதுன்னு மறந்து போச்சே. என்னவோ கயிறு எப்படி கட்டுறது மறந்து போச்சா? அதான் புடிச்சு போட சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது மறந்து போச்சா? ஐய தம்பி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆ, வலது கையை எடுத்துக்கங்க, ஆ, அப்புறம் இடது கையை எடுத்துக்கங்க. சரி. ரெண்டு கையை ஒரு முறுக்கு முறுக்கி நடுவுல கொடுத்து ஸ்டடக்குன்னு இழுங்க. இந்த எழுத்து போறேன். என்ன அந்த பய சவுண்ட் கேக்குது? தம்பி என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரிதான் பண்ணேன். ஆனா கை மட்டும் தனியா வந்துருச்சுங்க. ஏடா கை கடியா வந்துருச்சா? டேய் நீ அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் சொன்னதான் செஞ்சேன். ரெண்டு கையையும் ஒரு முறுக்கு முறுக்கி நடுவுல கொடுத்து சடக்குன்னு ஒரு இழு இழுத்தேன். சுபாஷ் கை பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஏடா சுபாஷ் கை பிச்சுக்கிட்டு வந்துருச்சா? அட ஓ தலையில இடி விழுவ. அவர் கயிறுல தாண்டா புடிச்சு போட சொன்னாரு. நீ அவன் கையில புடிச்சு போட்டு அவன் கையை பிச்சு போட்டியா? எது கைய பிச்சு விட்டாரா? டேய் என்னடா ஆடிக்கிட்டு இருக்க? உயிரோட அவட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இந்த இளவுக்கு தான் அவனை இறக்கடான்னு சொல்லு. இந்த கிழவ கேட்டாடா? சரி சரி இருங்க சார். தம்பி என்ன தம்பி இந்த பாடுபடுத்துற? உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு கட்டி கட்டி அந்த தம்பியை சீக்கிரம் கொண்டு வா. அப்படியே கையையும் கொண்டு வந்துரு. கொண்டு வரேன் கொண்டு வரேன். தம்பி என்னை அப்படியே கூட்டி போயிரியா? யோ நீ என்ன சாவலையா? இவனுக்காவது கைய உடைச்சேன். உனக்கெல்லாம் எதை உடப்பேன்னு தெரியாது. ஒழுங்கு அங்கே கிடந்து செத்துப்போ. இழுங்க இழுங்க. இருங்க இருங்க மாட்டிக்கிச்சு. ஐயோ இதுல ரெண்டு பேரும் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், நாங்க இங்கேயே கிடந்து சாக போறேன். இருங்க, இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கணுமே. இப்போ ஒருத்தர் வருவான் பாருங்க. இந்த சுபாஷ் குளிக்கல விழுந்ததுல இருந்து அந்த அபிலாஷங்கிறவன் பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த பார்த்து கிடந்திருப்பேன். நம்மளாம் எதிர்பார்த்திருப்போம் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து இவன் என்னமோ கலக்க போறேன் அப்படின்னு. இப்ப எப்படி கலக்குறேன்னு பாருங்க. டேய் அபிலாஷ் அந்த இடத்துல நிக்காத, விழுந்துருவ. அங்கிட்டு போ. டேய் கயிற லூஸ் விடுறா. ஏடா கயிற லூஸ் விடணுமா? ஏட்டா இதுதான் வைக்கிற ட்விஸ்டா? இதுக்காக அங்க இருந்து இங்க வந்தியா? அட ஒரு ட்விஸ்ட்ல டூ டாட்டி குதிக்க. இத பொக்க ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு தான் அவ்வளவு பில்டப் கொடுத்தியாடா? போய் தொலை ஆகட்டு. ஓகே மேல வர போறோம். இட்ஸ் டைம் டு சிங் சாங். டேய் குட்டா வேணாண்டா. அட பயப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. ஆரம்பிச்சாடா சாடி அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் காதலர்களா? சுப்பா விட்டுறத கூட பரவாயில்ல, இந்த பாட்டை போட்டவங்கள கேயா பாத்தி விட்டாங்களே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமிய தாளாட்டம் சாமிய நான் தானே புரியுமா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்தா அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிருங்க, ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் எல்லாரும் பத்திரமா இருங்க, குழிகளெல்லாம் பார்த்து போங்க, டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பார்த்தா அப்படிற அம்மைய தாளாட்டம் சாமிய நான் தானே தெரியுமா. டேய் செத்துட்டாடா. என்ன செத்துட்டானா? டே சுபாஷே, எடா சுபாஷே. அட படுபாவி, பாட்டு பாடி அவட கொட்டியாடா. ஐயோ இல்ல